லிட்டில் பிரின்சஸ் இந்த படம் சாரா என்ற சிறிய பெண்ணை பற்றிய படம் தான் இது. படத்தோட ஆரம்பத்தில் சாராவும் அவங்களுடைய அப்பாவும் இந்தியாவிலேருந்து இங்கிலாந்துக்கு வராங்க. சாராவோட அப்பா ஆர்மியில் ஒரு பெரிய ஆஃபீஸராக இருக்காங்க. சாராவுக்கு அம்மா இல்லை. அப்போது இங்கிலாந்தில் ஒரு வார் அனௌன்ஸ்மெண்ட் வருது. வார் அனௌன்ஸ்மெண்ட் வந்ததால் சாராவோட அப்பா வாருக்கு போக வேண்டியதாக சூழ்நிலை ஏற்படுது. அதனால் சாராவை அவர் ஒரு போர்டிங் ஸ்கூல் சேர்க்கலான்னு முடிவு பண்ணி சாராவை ஒரு போர்டிங் ஸ்கூலில் சேர்க்குறாரு. அந்த போர்டிங் ஸ்கூலோட பிரின்சிபல் பார்த்திங்கன்னா ஒரு அரகண்டான ஆள். சாராவோட அப்பா பெரிய வெல்த்தியான ஆள் தெரிஞ்ச பிறகு அவங்க அந்த ஸ்கூலில் சாராவை சேர்த்துக்கிறாங்க. சாரா தங்கிறதுக்கு ஒரு பெரிய ரூம் கொடுத்து அவளை அங்கே கௌரவமாக மரியாதை வச்சுருக்காங்க. சாராவோட அப்பா வாருக்கு கிளம்பிடுறாரு. அந்த ஸ்கூலில் பார்த்திங்கன்னா சாராவுக்கு ரோஸ்னு ஒரு டீச்சர் ஃப்ரெண்டாக கிடைக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் பெக்கின்னு ஒரு வேலைக்கார பொண்ணு சாராவுக்கு நல்ல ஃப்ரெண்டாக கிடைக்கிறாங்க. அந்த ஸ்கூலில் இருக்க சில ஸ்டூடெண்ட்ஸ் சாராவை டீஸ் பண்ணுறாங்க. கொஞ்ச நாளைக்கு பிறகு சாராவோட பர்த்டே வருது. பர்த்டே அன்னைக்கு அந்த ஸ்கூலோட பிரின்சிபல் அவங்க செலவில் சாராவுக்கு ஒரு பெரிய பர்த்டே பார்ட்டி அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க. அந்த பர்த்டே பார்ட்டி நடக்கும்போது பாதியில் ஒரு நியூஸ் வருது. என்ன நியூஸ் பார்த்திங்கன்னா சாராவோட அப்பா இறந்துட்டாங்கன்னு நியூஸ் வருது. சாராவோட அப்பா இறந்துட்டாங்க, அதோடு அவங்க சொத்தெல்லாம் முடக்கிட்டாங்க அப்படின்னு நியூஸ் வந்த பிறகு அந்த பர்த்டே பார்ட்டியை நிறுத்திடுறாங்க. அந்த பிரின்சிபல் நிறுத்திட்டு சாராவை தனியாக கூப்பிட்டு, இதுக்கப்புறம் இந்த ஸ்கூலில் ஸ்டூடெண்ட்டாக படிக்க முடியாது, நீ ஒரு வேலைக்கார பொண்ணாக தான் இருக்கணும்னு சொல்லிட்டு தனியாக ஒரு சின்ன ரூமில் போட்டு அவளை அடிச்சிட்டு அந்த ஸ்கூலில் ஒரு வேலைக்கார பொண்ணை அவளை நடத்த ஆரம்பிச்சிடுறாங்க. ஆனால் சாரா அவங்க அப்பா இறந்ததை நம்ம மறுக்கிறா. இல்லை, என்னோடய அப்பா உயிரோடு தான் இருக்கிறாரு அப்படின்ற ஒரு நம்பிக்கையோடவே அவள் இருக்கிறா. அந்த ஸ்கூலில் வேலையை செஞ்சுக்கிட்டு கிடைக்கிற டைமில் நடுவில் ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டு அவங்க அப்பாவை தேட ஆரம்பிச்சிடுறான். இந்த சூழ்நிலையில் சாராவோட அப்பா ஹாஸ்பிட்டலில் அடிபட்டு வந்து சேர்ந்துருக்கார். அவர் சாரான்னு புலம்பிக்கிட்டே இருக்கிறார். ஒரு நாள் தூக்கத்தில் சாராவுக்கு ஒரு கனவு வருது. அந்த கனவில் அவள் ரூம் ரொம்ப ஃபுல்லாக நல்ல ட்ரெஸ்ஸு, நல்ல சாப்பாடு எல்லாம் இருக்கிற போல் ஒரு கனவு வருது. கனவுலேருந்து மூச்சு பார்த்த பிறகு அவள் கனவுல கண்ட மாதிரி எல்லாமே அந்த ரூமில் இருக்குது. அப்போ அந்த ரூமுக்கு அவளோட அந்த பிரின்சிபல் வராங்க. பிரின்சிபல் வந்து இந்த ரூமை பார்த்துட்டு அதிர்ச்சி அடைஞ்சிடறாங்க. உனக்கு இவ்வளோ காசு கிடச்சிது, இதை நீ எங்கேருந்து திருடுன்னு சொல்லிட்டு நான் அவனை போலீஸில் ஒப்படைக்கிறேன்னு சொல்லிட்டு போலீஸ்க்கு கால் பண்ணுறாங்க. சாரா அங்கேருந்து தப்பிச்சு போகிறான். ஹாஸ்பிட்டலுக்கு போய் பார்க்குறான். ஹாஸ்பிட்டல் உள்ளார அவரை செக்யூரிட்டி உள்ளார விட மாட்டுறாங்க. செக்யூரிட்டி ஏமாற்றிட்டு எப்படியோ உள்ளார நுழைஞ்சிட்றான். முன்னாடி அவரை எல்லோரும் தேர்த்திட்டே வராங்க. அவன் நேராக போயிட்டு விக்டோரியா மகாராணி இருக்கிற ரூமில் நுழைஞ்சிட்றான். அவங்க கூட்டம் என்னென்னு விசாரிக்கும் போது சாரா சொல்கிறான் அப்பாவை தேடி வந்து சொல்லி. உடனே அவங்க அங்கேருந்து ஒரு சோல்ஜர்கிட்ட சாராவை அவங்க அப்பாகிட்ட சேர்த்து வைங்க சொல்லிட்டு, அவங்க அப்பா எங்கே தேடி கண்டுபிடிச்சி அவளை சேர்த்து வைங்க சொல்லிட்டு ஆர்டர் போடுறாங்க. அவங்க அப்பாவை தேட போகிறான். அப்போ அந்த பிரின்சிபல் அங்கே வரவே அவங்களுக்கு பயந்துன்னு ஒரு ரூமாவை மறைஞ்சிக்கிறான். ஒரு ரூமில் மறையும்போது பார்த்தா அங்கே ஒருத்தர் சாரான்னு சொல்லிட்டு இருக்கார். யாருன்னு போய் கிட்டே போய் பார்க்கும்போது அவங்களோட அப்பா, சாராவோட அப்பா. கடைசியில் சாரா அப்பாவை கண்டுபிடிச்சி அப்பாவும் பொண்ணும் ஒன்றா சேர்ந்து சந்தோஷமாக அந்த படத்தை முடிக்கிறாங்க. எப்படி ஒரு சின்ன பொண்ணு மன உறுதியோடு இருந்து அவங்க அப்பாவை கண்டுபிடிச்சாலும் அதுபோல் நம்ம மாணவர்களும் மன உறுதியோடு இருக்கணுன்றதுக்காக தான் இந்த படத்தை பள்ளியில் திரையிட சொல்லியிருக்காங்க. மாணவர்கள் பள்ளியில் இந்த திரைப்படத்தை கண்டுகளிக்குமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். நன்றி.